சிம்ம ராசிக்காரர்களுக்கு உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா கேது ராசியிலே இருக்கிறதுனால, உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை கேது பார்க்கறதுனால இளைய சகோதரர்களோட பிரச்சனைகள் இருக்கும். எழுத்துப்பணியில் இருக்கிறவர்களுக்கு பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். காது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனால் 11ஆம் இடத்தை கேது பார்க்கறதுனால அண்ணன், அதாவது மூத்த சகோதரர்கள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். கேஸு இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும். மன அழுத்தம் இருக்கும். தீர்க்கமான முடிவு எடுக்க முடியாத நிலைமை இருக்கும். பேச்சுக்களில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். எந்த ஒரு விஷயத்திலும் முடிவுகள் வராத நிலைமையே இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ராசிக்கு 7ஆம் இடத்தில் வரக்கூடிய ராகுவின் மூலியமாக எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் இருக்கும். கூட்டுத் தொழிலில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. அது தவிர குழந்தை பிராப்திக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு சற்று தடங்கல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது நல்லது. வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக அமையும். மொத்தத்தில் பார்த்தாலேயானால் இந்த சிம்மராசிக்காரர்கள் காளஹஸ்தி போயிட்டு வர்றதன் மூலியமாக அவர்களுக்கு எல்லா விதமான ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக வரும். உங்களுக்கு 85 விழுக்காடுகள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ராகு கேது பயிற்சியாக இது அமையும்.